الله أكبر الله أكبر. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதரர்களே, உலகின் அனைத்து பகுதிகளிலும் நேரடியாக இந்த நிகழ்ச்சியை இணையதளத்தின் வழியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் கிறிஸ்தவ சகோதரர்களே, இன்றைய விவாதம் குர்ஆன் இறைவேதமே என்ற தலைப்பில் நடைபெற இருக்கிறது. இந்த விவாதத்திலே எதிர்த்தரப்பினர்கள் விவாதம் துவங்குகிற நேரம் வரை அவர்கள் இன்னும் வரவில்லை, வருவதாகவும் தெரியவில்லை. எனவே இது குறித்த சில பின்னணிகளை உங்களுக்கு சொல்லிவிட்டு அவர்கள் என்னென்ன வாதங்களை எல்லாம் இங்கே வந்தால் எடுத்து வைப்பார்களோ அந்த அனைத்து வாதங்களையும் நாமே எடுத்து வைத்து அதற்கு இஸ்லாத்தினுடைய பதில் என்ன என்பதையும் இந்த நிகழ்ச்சியிலே நாம் பதிவு செய்யவிருக்கிறோம். இந்த சான் என்ற அமைப்பினரோடு என்னென்ன தலைப்புகளிலே விவாதம் நடத்துவதாக இருந்தது என்பதை முதலில் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். ஒன்னாவது, இறைவேதம் எது? இதை இரண்டாக பிரித்து குர்ஆன் இறைவேதம் என்ற ஒரு தலைப்பிலையும் பைபிள் இறைவேதமா என்ற தலைப்பிலையுமாக இரண்டாக பிரித்திருக்கிறோம். அதே மாதிரி பரலோக ராஜ்யத்தில் மறுமையில் வெற்றி பெறுவதற்கு உரிய சரியான கொள்கை எது? இஸ்லாம் சொல்லக்கூடிய கொள்கையா அல்லது இந்த பாவ விமோசனம் அவங்க சொல்றாங்களே சிலுவையில் சுமந்து கொண்டார் என்று அந்த கொள்கையா? இந்த தலைப்பிலையும் அதிலையும் விவாதம் நடைபெறுவதாக இருந்தது. அடுத்ததாக கடவுளுக்கு உள்ள இலக்கணம், இஸ்லாம் என்னென்ன இலக்கணங்களை சொல்கிறது, கிறிஸ்தவ மார்க்கம் என்னென்ன இலக்கணங்களை சொல்கிறது, இதுல எது சரியானது என்ற தலைப்பிலையும் விவாதம் நடைபெறுவதாக இருந்தது. அதே போல இயேசு கடவுள் தான் என்பது அவங்களுடைய கொள்கையாக இருக்கிறது. அவர் கடவுளா மனிதரா என்ற தலைப்பிலையும் விவாதம் நடைபெறுவதாக இருந்தது. அடுத்து மனித குலத்திற்கு வழிகாட்டி இயேசுவா முகமதா, இந்த ரெண்டு பேருடைய யாருடைய வழிகாட்டுதல் மனித குலத்துக்கு சிறந்தது என்பதும் ஒரு தலைப்பாக இருந்தது. அதே மாதிரி இயேசு சிலுவையில் அறைந்து மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் என்பது உண்மையா பொய்யா என்ற தலைப்பிலையும் விவாதம் நடைபெறுவதாக இருந்தது. அப்ப இந்த தலைப்புகள்ல எல்லாம் விவாதம் நடத்த, அதுபோக இப்போதைய கிறிஸ்தவ மார்க்கத்திற்கும் இயேசுவுக்கும் சம்பந்தம் இல்லை என்ற கடைசியாக ஒரு தலைப்பு. அப்ப இந்த சம்பந்தம் இருக்கிறது என்று அவங்க சொல்லுவாங்க, சம்பந்தம் இல்லை என்று நம்ம சொல்லுவோம். இந்த தலைப்புகள்ல விவாதம் நடத்துவதாக ஒப்புக்கொண்டு அதன் அடிப்படையில் தான் முதல் விவாதம் பைபிள் இறைவேதம் இல்லை என்ற தலைப்பில் நடந்து நம்ம நிரூபித்திருக்கிறோம். அப்ப இந்த விவாதத்தில் ஒரு முக்கியமான ஒரு பின்னணியை நாங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். இப்ப பைபிள் இறைவேதமாங்கிற தலைப்புல விவாதம் நடத்தும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த தலைப்புல நீங்க பைபிளை பத்தி என்னத்தையா சொல்லிட்டு அதோட விவாதத்தை முடிச்சுக்கிட்டீங்கன்னா அப்ப நாங்க குர்ஆன்ல உள்ளதெல்லாம் நாங்க சொல்ல முடியாம போயிடும். அதனால ரெண்டும் ஒட்டி தான் இருக்கணும், அதிக இடைவெளி இருக்கக்கூடாது. குர்ஆன் இறைவேதம் இல்லைங்கிறது எங்களுக்கு முக்கியமான தலைப்பு. நீங்க பாட்டுக்கு முதல் தலைப்புல பைபிளை பத்தி அசிங்கமா ஏதாவது சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா நாங்க குர்ஆனை பத்தி எப்படி சொல்றது என்று அவங்க வலியுறுத்தி கேட்டுக்கொண்ட தலைப்பு இது. பைபிள் இறைவேதமாங்கிற தலைப்புல விவாதிக்காவிட்டாலும் பரவாயில்லை, குர்ஆனை பத்தி நாங்க அக்கிவர ஆணிவரா கிழிக்கணும் என்று அவங்க சொல்லி என்ன செஞ்சாங்க, அதுக்கு ஒத்துக்கொண்டார்கள். அடுத்து மண்டபத்தை பிடிக்கும் பொழுது கூட முதல் தலைப்புக்கான அந்த தேதியில சென்ற வாரம் நம்ம இடம் கிடைத்து விட்டது. அடுத்த தலைப்புக்கு இடம் கிடைக்கல என்ற அலையின்ற அலையிறோம், எல்லாமே புக்கா இருக்கிறது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா ரெண்டு சேர்ந்து தான் நடக்கணும், நீங்க பாட்டுக்கு முதல் தலைப்போட விட்டுட்டீங்கன்னா எங்களுக்கு குர்ஆனை பத்தி உள்ள குறைகளை சொல்ல முடியாம போயிடும்,
என்று சொல்லி இடமே கிடைக்காத நேரத்தில் அவங்களுடைய மிஷனரிக்கு சொந்தமான, தனியாருக்கு சொந்தமான மண்டபம் அல்ல, அவங்களுடைய கிறிஸ்தவ மிஷனரிகளுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு அரங்கத்தில் தான், அந்த விதோதயாங்கிற ஒரு அரங்கத்துக்குள்ளதான் அந்த 2வது தலைப்பு நடைபெறுவதாக இருந்தது. அதை நம்ம ஒத்துக்கொண்டோம். இடம் கிடைக்காததுனாலையும் இதுதான் முக்கியமான தலைப்பு என்று அவங்க ரொம்ப ரொம்ப வலியுறுத்தின காரணத்தினாலையும் நாம அதை ஒப்புக்கொண்டோம். இந்த தலைப்பு அவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமாக வலியுறுத்தப்பட்டதும் எதிர்பார்க்கப்பட்டதுமான ஒரு தலைப்பு. இப்ப இந்த அடிப்படையில் இருக்கும் பொழுது நேற்று என்ன நடக்கிறது என்று சொன்னால், அவங்கள்ட்ட இருந்து போன் வருகிறது. நமக்கு ஒன்றுமே வரல. 2 சாரார் பேர்ல தான் அந்த மண்டபத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறோம். அக்ரிமெண்டுடைய காப்பி ரசீதுல சானும் தௌஹீத் ஜமாத்துங்கிற பேர்ல தான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறது. அப்ப அது போலீஸ்ல இருந்து ஏதாவது இடைஞ்சல் பண்றதா இருந்தா 2 பேருக்கும் அவங்க என்ன செய்வாங்க, தகவல் தருவாங்க. நமக்கு காவல்துறையிலிருந்து எந்த விதமான தகவலும் வரல. அவங்க போனை போட்டுக்கிட்டு அந்த இடத்துக்காரங்க தரமாட்டேங்கிறாங்க, காவல்துறை கெடுபிடி பண்ணுது, அந்த இடம் கிடைக்காது போல இருக்குது என்ற அடிப்படையில் நம்மோட என்ன செய்யறாங்க, நேற்று தொடர்பு கொள்கிறார்கள். இதுவரைக்கும் சொல்லுங்க ஆங்கிலத்தில். Assalamu alaikum wa rahmatullah. Dear brothers and sisters, Muslim brothers and Christian brothers watching online, before we get into the debate, we wanted to emphasize on few things what has been happening in the background. We decided mutually to debate on several topics. TNTJ and SAN decided mutually to debate on various topics, and the first topic what we debated was on the last weekend, is Quran God, is Bible God's word. Now we have gathered here to debate the second topic, but they are missing. They haven't showed up yet. For you to understand the background, whatever arguments they post, we'll definitely, inshallah, will answer each and every one of them before leaving this place. We have prepared everything and we know what all questions they'll ask, and we'll make sure that we'll answer all their claims and we'll falsify all their claims. Now, just to give an essence on the background, SAN and TNTJ had a mutual agreement to debate on 7 topics. Topic number 1 is what is God's word. As per their stand, they claim Bible is God's word, which was falsified last week. Now today we have gathered here to discuss, we have gathered here to prove that Quran is God's word. They haven't showed up. Similarly, we have certain other topics like sin and salvation and definition of God. Then who is responsible for Christianity? Then prophethood of Muhammad and deity of Jesus Christ. Who is the role model and pattern for humanity? And did Jesus die on cross and rise again on 3rd day? And finally, we also claim that the Christian doctrine of God and doctrine of sin and salvation have nothing to do with biblical Jesus. These are the 7 topics which we both mutually agreed, and we decided to debate on this. And if you see all these topics, right, everything is like paired. You won't find any single topic debate. Everything is like a paired debate. If they speak about Quran, we will be speaking about Bible. And coming back to the topics, when deciding on the topic itself, they were very much adamant in debating on the second topic what we are having it today. They were not much interested in debating on the Bible, but they wanted to make sure that they wanted to present their evidence on Quran. Now, the 3rd week of January, last week, what we had was on Bible, and when we were trying to book the auditorium, we were not able to get the second debates auditorium. Like for today, we were not able to get the auditorium. So when we told them that let us have it in a separate date, they wantedly said that they wanted the exact date, and otherwise they wanted us to postpone the previous week's debate also. Now, having said all these, they gave a call yesterday night saying that, see, this debate is arranged by both TNTJ and SAN, but so far we have never got any intimation from the police department to stop the debate. Having said all these, they called us yesterday and told us that this debate is kind of controversial, and they got orders from Commissioner Office that it has to be cancelled. The auditorium is booked by both TNTJ and SAN, but still we never got any ban from the police department. And considering their all issues, we thought that let us have it here. We didn't want this to be cancelled.
We also told them that we'll have this debate in the TNTJ head office. And we got a confirmation email for the same. But now they are asking us that they'll be coming here, but they don't want the webcast to happen. So there's a series of mail which we'll be explaining. There is a series of mail exchanges between TNTJ and SAN, which itself will be self-explanatory, and that we'll explain it later. அனுமதி, அதாவது இந்த இடம் இல்லைன்னு எங்களுக்கு சொல்றாங்க, அந்த மண்டபத்தை தரமாட்டேங்கிறாங்க, காவல்துறையினர் வந்து அதை நடத்தக்கூடாது என்று சொல்கிறார்கள் என்று நம்மிடத்தில் சொன்னார்கள். அப்ப இடத்துக்கு உரிமையாளர்கள் நடத்த அனுமதி தரலை என்று சொன்னால் அப்புறம் நம்ம யாராலையும் நடத்த முடியாது. இடத்துக்கு சம்பந்தப்பட்டவங்க நடத்தாதீங்கன்னா என்ன செய்யறது? அப்ப இது நம்ம உடனே எனக்கு தொடர்பு கொண்டு கேட்டார்கள். நாம என்ன சொன்னோம்னா, இதற்காக மக்கள் பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க, உலகம் முழுவதும் இந்த விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறாங்க, இது வந்து மக்கள் மத்தியில் பரவலாக சென்றடைந்திருக்கிறது, இந்த தேதியில் நம்ம நடத்தி தான் ஆகணும் என்பதற்காக நம்ம என்ன செஞ்சோம், அந்த அமைப்புல சொன்னோம். அவன் மண்டபம் தரல என்று சொன்னா வேற எந்த மண்டபத்துக்கு போனாலும் இதே மாதிரியான இடைஞ்சல் வந்து தொடர்ந்து வரும். போலீசார் போய் மிரட்டுவாங்க, மண்டபத்துக்காரங்க மாட்டேன்றுவாங்க. அவங்க உறுதியா இருக்காத வரைக்கும் நம்மளால் நடத்த முடியாது. நமக்கு சொந்தமான இடமாக இருக்குமையானால், நம்ம உறுதியா நின்றோமையானால் இதை வந்து யாரும் தடுக்க முடியாது என்ற அடிப்படையில் அப்படின்னா எங்க இடத்தில் நடத்தி கொள்வோம், நீங்க வாங்க, பார்வையாளரை குறைச்சிக்கிடுவோம், 25 பேர் ஒரு தரப்புக்கு 25 பேர் என்ற அளவுல வைத்துக் கொள்வோம் என்று நம்ம வந்து அவங்கள்ட்ட பேச சொன்னோம். அதன் அடிப்படையில் அந்த சான் அமைப்போட பேசும் பொழுது கண்டிப்பா நடத்தணும், நான் கண்டிப்பா வர்றோம், பார்வையாளரை குறைச்சிக்கிடுவோம், வேற எந்த விதிமுறையும் மாற்றம் செய்ய வேண்டியதில்லை என்று அவங்க போன்ல ஒத்துக்கொண்டார்கள். தொலைபேசியில ஒப்புக்கொண்ட பிறகு மின்னஞ்சல் வழியாக என்ன செஞ்சாங்க, நமக்கு அனுப்பி நீங்க வந்து இந்த இடத்துல நடக்கிறது என்பதை மெயில் மூலமாக, எழுத்து மூலமாக எங்களுக்கு இன்விடேஷன் கொடுங்க, அழைப்புதல் கொடுங்க, நாங்க வர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நாம என்ன செஞ்சோம், அந்த என்ன போடுங்க, நம்ம மெயில் அனுப்பணும் உங்களுக்கு, மின்னஞ்சல் மூலமாக நீங்க வாங்க, நாங்க உங்களை அழைக்கிறோம், எந்த அசம்பாவிதமும் இருக்காது, பாதுகாப்புக்கு எந்த விதமான ஒரு குந்தகமும் இருக்காது, அதற்கு நாங்கள் உத்தரவாதம் தருகிறோம் அப்படின்னு சொல்லி மெயில் ஒன்று அனுப்பிவிட்டோம். அனுப்பிவிட்ட உடனே அவங்கள்ட்ட இருந்து பதில் மெயில் வந்தது, உங்களுடைய அந்த அழைப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். நம்ம மெயில் அனுப்புறோம், அந்த முதல்ல போன்ல ஒப்புதலை வாங்குறோம், இந்த இடத்தில் நடப்பதற்கு தொலைபேசி மூலமாக ஒப்புதலை வாங்குகிறோம். ஒப்புதல் வாங்கின பிறகு அவங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் கேட்டா, எழுத்துல கேட்டாங்க இல்லையா, எழுத்துலையும் கொடுக்கிறோம். எழுத்துல கொடுத்த உடனே அவங்களும் எழுத்துல நாங்கள் வர தயாரு, வருகிறோம், உங்களுடைய அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்கிறோம் என்று இரவு முடித்து விட்டார்கள். முடித்தவுடனே வேகமாக வந்து நம்ம என்ன செஞ்சோம், இந்த இடத்துல உள்ள ஏற்பாடுகள் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு போய் படுக்கைக்கு சென்று விட்டோம். இரவு 12:40க்கு ஒரு மெயில் அனுப்பியிருக்கிறாங்க. நள்ளிரவு 12:40 மணிக்கு வந்து யார் முடிச்சிட்டு இருப்பா, 12:40க்கு ஒரு மெயில் அனுப்பி என்ன செய்யறாங்கன்னா, நாங்கள் விவாதத்துக்கு வருவதாக இருந்தால் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கிறது, ஒரு நிபந்தனை இருக்கிறது. என்ன நிபந்தனை, இதை வந்து லைவ் பண்ணக்கூடாது, நம்ம அங்கிட்ட 25 அங்கிட்ட பேசி முடிச்சுக்கிறேன்னு, இதை வந்து லைவ்ல ஒளிபரப்ப கூடாது அப்படின்னு நிபந்தனை போட்டாங்க. அப்ப நம்ம என்ன கேட்டோம், ஏன் அப்படி போடுறாங்கன்னு காரணத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. என்ன காரணம் சொன்னாங்க, கமிஷனர், துணை கமிஷனர் அலுவலகத்தில் இருந்து இதை லைவ் பண்ணக்கூடாது என்று அவங்க சொல்லிவிட்ட காரணத்தினால் லைவ் பண்ணாவிட்டால் தான் நாங்கள் வருவோம் அப்படின்னாங்க. அப்ப நம்ம என்ன செஞ்சோம்னா, நைட்டு 12:40க்கு பார்க்கலையா, காலையில எழுந்த உடனே அந்த மின்னஞ்சலை பார்க்கிறோம். உடனே அவங்களுக்கு என்ன செய்யறோம், பதில் கொடுக்கிறோம். நாங்க போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் நாங்கள் விசாரித்தோம், விசாரித்த வகையில லைவ் பண்ணக்கூடாது என்று எந்த ஒரு உத்தரவும் போடப்படவில்லை என்று சொல்லிவிட்டார்கள், அதனால நீங்க அதுக்கு தயங்க தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மறுப்பு போட்டு விட்டோம். உடனே அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, கமிஷனர் அலுவலகத்திலிருந்து சொல்லவில்லை, முதல்ல இருந்து கமிஷனர் அலுவலகத்தில் சொல்லிட்டாங்கன்னு எழுதியிருந்தாங்க, சொல்லவில்லை. ஆனால் அது எப்படி பப்ளிக்ல நடந்து லைவ் பண்ணமோ அது மாதிரி இது பப்ளிக்ல நடந்தா தான் லைவ் பண்ணணும், குறைந்த ஆட்களை வச்சுக்கிட்டு இருக்க லைவ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு மெயில் போட்டாங்க. அதுக்கு நாம பதில போட்டோம், அதிகமான ஆட்கள் இருக்கிறதுக்காக லைவ் தேவையில்லாம போகலாம், நிறைய பேர் பார்த்துட்டாங்க. கம்மியான ஆட்கள் இருக்கும்போது தான் வந்து லைவ் கம்பல்சரி அவசியம். அதனால அது நீங்க தவறான கருத்தை சொல்றீங்க, நீங்க பின்வாங்கிறதுக்கு தான் எல்லா விதமான தந்திரங்களையும் கையாள்வதாக தெரிகிறது, இதுல எந்த மாற்றமில்லை, நீங்க வந்துதான் ஆகணும் என்று நம்ம பதில போட்டோம்.
அதுக்கு இது வரைக்கும் பதில் இல்ல. சொல்லுங்க அதை. Similarly, if you see the auditorium what we booked, it's a third person auditorium. So when we booked the auditorium, we got all these issues. This auditorium is run by a Christian missionary, Vidyodaya. So even after that, when we tried to book other auditoriums, that's some third party auditorium, we thought that again the same issue will be there. Like they might get some threat from department or anybody, and they might at least stop this debate. So in order to avoid that, we extended our invitation. We told them that we assure you that we invite you, you come down to our place, TNTJ head office, and let's have a public debate here. Now when we told them this yesterday around 9 p.m., they also asked us for a written confirmation. And we have written emails, which is all displayed in the slide. We sent them an email clearly stating that, come on, we are inviting you, come let's have the debate here in TNTJ head office as discussed at 10 a.m. Only constraint we have here is that the number of audiences will not be able to arrange it for 150 people. Let's have it for 25 from our side and 25 from your side. When we told them this, they also agreed and they asked for an email confirmation. And strangely, to that email itself, they replied saying that, okay, we are ready to come and we accept your invitation. All this has been written. So when they agreed everything, we thought, okay, let's have this debate in the TNTJ head office, and we went to bed. Now, this morning when we came, we were surprised to see their email. They have sent it at 12:40 a.m. in the midnight. They have sent an email saying that though they are ready to come down here, they are not willing for this live webcast to happen. They don't want us to lively webcast this debate. And the reason they told is that since you had live webcast for his Bible, God's word, in a public forum, we also wanted this to happen in a public forum. So what we told them is that if we have to have a live telecast, what is meaningful is only if we have lesser number of audience. If we have lesser number of audience, it will be a good idea to live telecast it so that others, whoever is not able to make it up here, shall watch this one. We reply them saying that will only be meaningful only if you have lesser number of audience, so that live webcast will be fruitful. In order to avoid this, they simply said that as per Commissioner's order, we are not supposed to do live webcast. But when we inquired in Assistant Commissioner office and other things, we got to know that there is no such order to ban live webcast. Now we told them that, come on, we checked with Commissioner's office that there is no such ban on live webcast. For that they replied, no, we are not telling that there is a ban from Commissioner office. In the light of Commissioner office advice of not to have the debate, we also want you to stop this live webcast. So this itself shows their stand. Now, when 9 p.m. yesterday they agreed to come down here and debate, and they wanted an email confirmation from us, for which they replied, what happened? By 12:40 they sent an email saying that they are not ready for live webcast. And even till morning, right, until we came into this debate auditorium, they never responded. They were not even willing to come back. Now, finally we got a response that we'll read it out later. இதன் அடிப்படையில் அவங்க நல்லா கவனிக்க வேண்டும். இது ஒப்புக்கொண்டு இரவுல வருவதாக சொன்னார்கள். நம்ம என்னென்ன ஏற்பாடுலாம் பண்ணியிருந்தோம் என்றால், நம்ம இடத்தில் நடத்துகிறோம், அதனால மேல யாரும் இருக்கக்கூடாது. 25ன்னா 25 தான் இருக்க வேண்டும். நம்முடைய மக்கள் யார் வந்தாலும் வேற ஒரு ஸ்கூல்ல போய் அங்க லைவ் வச்சிருக்காங்க, போய் பாத்துக்கிறங்க. ஏன் அப்படி செய்தோம் என்றால், அவர்களுக்கு ஒரு மன ரீதியான ஒரு தயக்கம் வந்துடக்கூடாது, அவங்க நிறைய ஆளுக்கு உட்கார்ந்து இருந்தாங்க என்ற நிலை வரக்கூடாது என்பதிலெல்லாம் ஆலோசனை செய்து ஆர்வமுள்ள மக்களுக்கு வேற ஏற்பாடை பண்ணிவிட்டு 25 பேர் இங்கன்னா அவ்வளவு, அதை தாண்டி ஒரு ஆள் கூட மேல வரக்கூடாது, அவங்களுக்கு சமமா தான் நம்ம இருக்கணும் என்பதிலெல்லாம் நம்ம கூடுதல் கவனம் செலுத்தி அவங்களுக்காக அந்த ஏற்பாடை நம்ம செய்திருந்தும் கூட அவங்க இதுக்கு வரவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், நம்ம குர்ஆன் சுன்னா என்கிற ஒரு சரியான நிலைப்பாட்டில் நம்ம இருக்கிற காரணத்தினால் அவங்களுடைய எந்த வாதமும் எடுபடாது என்பதை புரிந்து கொண்டார்கள். எதனால் வரல என்று சொன்னால், இப்ப குர்ஆனுக்கு எதிராக சிலதை சொல்வார்கள், அது நம்ம அதற்கான பதிலை நம்ம தெளிவாக வைத்திருக்கிறோம், அது நிக்காது. பொய்யான அந்த தப்சீர்ல இருக்கு, இந்த கிதாபுல இருக்குது என்று சில கதைகளை சொல்வார்கள். அதற்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லைங்கிறத நம்ம காரணத்தோடு புரிய வைப்போம்.
அப்ப இது நிக்காது. இது யார்கிட்ட இந்த மாதிரி அவங்க விவாதம் பண்ணலாம்? பொய்யையும் கப்சாவையும் இஸ்லாம்னு ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்களே அவங்கள்ட்ட விவாதம் பண்ண போனா அந்த தப்சீர்ல இருக்கிறது, இந்த இதுல இருக்குது, அந்த கிதாபுல இருக்குது என்று சொன்னால் அவங்க திணறி போவார்கள். நம்முடைய ஜமாத்துடைய நிலைமை அவங்களுக்கு கொள்கை தெரிஞ்சதுனால இவங்கள்ட்ட விவாதம் பண்ணா நமக்கு சரி வராது. இன்னும் பல விஷயங்களை பைபிள்ல உள்ளதெல்லாம் எடுத்து போடுவார்கள். குர்ஆனுக்கு எதிராக நம்ம என்ன சொன்னாலும் அவங்கள்ட்ட பதில் இருக்கிறது. இந்த விவாத ஒப்பந்தத்தின் போது அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அப்ப தவிர்ப்பதற்கு ஏதாவது ஒரு காரணம் கிடைக்குமா என்று அவர்கள் திட்டமிட்டிருந்தார்கள். அதன் மூலமாக அவங்க ஆட்களை தூண்டி விட்டு என்ன செஞ்சாங்க, காவல்துறை மூலமாக அந்த ஆடிட்டோரியம் கிடைக்காமல் ஆக்கினார்கள். நம்ம இடத்துல வாங்குங்கும் போதும் என்ன செஞ்சாங்க, லைவ் பண்ணக்கூடாது என்பதை தவிர்ப்பதற்கு செஞ்சாங்க. அது போக இந்த லைவ் பண்ணக்கூடாது என்பதற்கு காலையில தொலைபேசியில போன போட்டு இது ஒப்பந்தத்துக்கு மாற்றம், ஒப்பந்த பிரகாரம் லைவ் பண்ணக்கூடாது என்று புதுசா ஒரு வாதத்தை வச்சாங்க. ஒப்பந்தத்துக்கு மாற்றம்னா போன முதல் தலைப்பு இருக்குத அதை லைவ் நாங்கள் பண்ண நீங்களும் பண்ணீங்களே, லைவ் பண்ணுவதாக நீங்கள் அறிவிப்பு செஞ்சீங்களே, உங்களுடைய சைட்லயும் அந்த லைவ் உடைய அறிவிப்பு இருக்கிறது. அவங்களுடைய சைட்ல போய் பாத்தீங்கன்னா லைவ் காண அறிவிப்போடு இன்னும் எடுக்கப்படல. அவங்களுடைய வெப்சைட்ல என்ன இருக்குன்னு கேட்டா இந்த இரண்டாம் தலைப்பும் லைவாக நடைபெறும், அதை லைவ காணுங்கள் என்று நினைஞ்சிருக்கிறாங்க. அந்த லைவ் பண்ற அறிவிப்பு அதுல இருக்கிறதையும் பாக்குறோம். அப்ப முதல் தலைப்பை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் pj.comலையும் tntj.netலையும் நம்ம எப்படி லைவ் பண்ணணுமோ அதே மாதிரி அவர்களுக்கு உரிய வெப்சைட்லையும் நினைஞ்சாங்க லைவ் பண்ணினார்கள், லைவ் உடைய அறிவிப்பு போட்டிருக்கிறார்கள். அது எப்படி ஒப்பந்தத்துக்கு மாற்றமா இருக்கு? ஒப்பந்தத்தில் இருக்க போய் தானே அவங்களும் பண்ணனாங்க, நம்மளும் பண்ணணும். இப்படி ஒரு அடுத்த ஒரு நொண்டி சாக்கையும் சொன்னார்கள். அப்ப இது எதுவுமே ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லை என்பதையும் உங்களுக்கு நாங்க பதிவு செய்யறோம். Similarly, when we invited them to this private place, we clearly told them that let's not have a majority of our crowd because it is our place. So we told them that let's cut down on the number of head count. We said we'll have 25 per head. We told them clearly that we'll not include extra people more than 25 from our side, just to make sure that they are also comfortable. And in order to make, we also made alternate arrangement for other people because a lot of people have come from other places, outstations. So we also made them alternate arrangements so that they can watch this live in some other premises. Now, if you have to understand clearly that why they did not show for this debate. It is only because we follow Quran and Sunnah, they are not able to debate with us. Otherwise, they'll be quoting lot of tafsirs, they'll be quoting lot of qissas, lot of lies, which other Muslims might believe. But following Quran, being the followers of Quran and Sunnah, we are not believing all those. So they realized that in the course of doing this agreement and in the previous debate itself, they realized when they were putting all this fabricated hadiths, we plainly told that we are not accepting these as hadiths. So when they understood our stance very clearly, there is no point in debating with us because they felt that whatever question they ask cannot be apt for us. It may be apt for other Muslims, but being the followers of Quran and Sunnah, they cannot, all these claims will not hold good with us. Now, also, if you see this episode, the whole episode of San and TNTJ, right? So they found a way to get out of here. They realized that they'll not be able to put any arguments which is valid. They wanted to find a way out of it. Now they have put a lame excuse saying that this is from the commissioner order. Now, it is, in fact, now the commissioner's order, probably we think that they might have stirred the commissioner's office or they might have put complaints through commissioner's office just to make sure that they cancel this debate. Also, if you, when we had telephonic conversation with them yesterday, they told that live webcast is against the debate agreement. But it is not against debate agreement. Even for the sake of argument, if you assume that it is against debate agreement, why did they live telecast it last week? Last week they live telecasted the debate, and even now, right, if you see in their blogspot and website, they have put clearly that it will be live telecast. If it is against the agreement, why are they live telecasting it now, even now? They haven't removed the announcement yet. So such lame excuses will not hold good with TNTJ because we are the followers of Quran and Sunnah. அடுத்ததாக அவங்களுடைய வெப்சைட்ல இந்த செய்திகளை எழுதணும்ல, அவங்க என்ன முடிச்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, இந்த விவாதம் கமிஷனர் அவர்களால் தடை செய்யப்பட்டது என்று தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஒத்துக்கிட்டெல்லாம் காணோம். உன்னை அப்படி எழுதிட்டாவது மாத்தணுமா இல்லையா? அவங்க வெப்சைட்ல என்ன இருக்கு, இந்த ஸ்டில் இப்ப போய் பார்த்தா கூட என்ன இருக்குன்னு கேட்டா,
இந்த விவாதம் கமிஷனர் அவர்களால் தடை செய்யப்பட்டு விட்டது என்பதை மாத்திரம் உங்களுக்கு அறிய தருகிறோம், மற்ற விவரங்கள் பிறகு தருகிறோம் போட்டு வச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதோட ஓச்சி விட்டு ஓடுவதுதான் திட்டமே தவிர இன்னைக்கு காலையில் இங்க வருவதா ஒப்புக்கொண்டாங்களா அதெல்லாம் அதுல காணாம். அதனுடைய விவரம் அந்த தொடர்புகள் எதையும் போடாம தடை செய்யப்பட்டு விட்டதுன்றதுதான் அவங்களுடைய மக்களுக்கு என்ன செய்யறாங்க அறிவிப்பதில் இருந்து அவங்க விவாதம் நடத்துவதற்கு தயாராக இல்லை. அவங்கள்ட்ட அந்த இப்ப உட்கார்ந்துக்கிறங்க எல்லாரும் அவங்க தான் வரல இல்லைங்க நம்மளுக்கு நீங்க இந்த இடத்தையும் ஃபுல் பண்ண சொல்லுங்க, விரட்டி விட்டாலாம் கூப்பிடுங்க. சரி அங்கேயுமா இது உட்காருங்க. சரி அப்ப மக்கள் எல்லாரும் உட்கார்ந்துக்கிறங்க. சரி அது இருந்துட்டு போகுது. சரி அப்ப இதான் விஷயம். அவங்களுடைய வெப்சைட்ல என்ன போட்டிருக்காங்கன்னா தடை செய்யப்பட்டு விட்டது என்பதை தெரிவித்துக் கொடுக்குறோம். அப்ப என்ன அர்த்தம்? விவாதத்துக்கு தயார் இல்லைன்னு அப்ப முடிவு ஆல்ரெடி எடுத்துட்டாங்க. நேற்றே முடிவெடுத்து இன்னைக்கு காலையில வரைக்கும் தடை செய்யப்பட்டதுங்கிற ஒரு செய்தியை தான் கொண்டு போறாங்களே தவிர இவங்க ஒத்துக்கொண்டதையும் போடல, நாங்க லைவ் வேணாண்டு கோரிக்கை வச்சிருக்கிறோம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் போடல, தடை செய்யப்பட்டதுங்கிற செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டாங்க. அப்ப அதெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இப்ப சொல்லிட்டு இருக்கும் அழிச்சிடலாம். அவங்க அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கிறோம், அதனால அவங்க மறுக்க முடியாது. அப்ப இதுதான் அந்த விவாதத்துக்கு அவங்க தயாரா இல்லை என்பதற்குரிய தெளிவான முதல் ஆதாரமாக நம்ம வைக்கிறோம். So similarly, if you see, there is an announcement in their own website. They plainly put in their own website saying that since this debate is banned in Commissioner's office, we shall not have the debate. That is what is their announcement. They have put it in their own blog spot that we might not have the debate because in light of Commissioner office advice. So they also said that they will be releasing all the information related to this later on. Now we are asking them, when we had this alternate arrangement of having it in the TNTJ head office, why didn't they put it in their website? So it is evident that even yesterday night only they realized that it is not worthful to debate with TNTJ because they don't have enough claims to answer us. So they decided even yesterday that we'll not go for a debate, and that is the reason they plainly put that they are not, in light of Commissioner's office advice, we are cancelling the debate. And why didn't they put all alternate arrangements? So this is the first evidence that they haven't turned up for the debate and they are not ready for the debate. And we have enough screenshot of all these, and even if they deny, we can prove that. Now this itself shows that they are not ready for the debate, and we'll continue. அன்புள்ள சகோதரர்களே, இப்ப அவர்கள் விவாதத்துக்கு வராவிட்டால் கூட கியாமத் வரைக்கும் நீங்கள் தேடி பார்த்தாலும் இப்ப நாங்க உங்களுக்கு அவங்க வாதத்தை எல்லாம் எடுத்து வைக்க போறோம். இதை தவிர வேற வாதம் உங்கள்ட்ட இல்ல. இன்றைய நிகழ்ச்சியில் எதிரணியினர் வராமல் ஓடிவிட்டார்கள். அவர்கள் ஓடிவிட்டு இப்போது ஓடுவதற்கு காரணம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். The opposite team has run away from the debate today, and after running away they are finding some lame excuses for running away. Now we are going to expose the double standards. Now before going into what happened today, இன்னைக்கு என்ன நடந்ததுங்கறத சொல்றதுக்கு முன்னால ஒப்பந்தத்தின்படி என்ன அப்படிங்கறத சொல்றோம். ஒப்பந்தத்துல இந்த லைவா டெலிகாஸ்ட் பண்றத பத்தி நம்ம எழுத்துல ஒண்ணுமே போடல. எழுத்துல லைவா டெலிகாஸ்ட் பண்ணணும் என்றும் சொல்லவில்லை, பண்ணக்கூடாது என்றும் சொல்லவில்லை. ஆனால் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணலாம்ங்கிறது ரெண்டு பேரும் ஏற்றுக்கொண்டது. அதன் அடிப்படையிலே தான் அவர்களுடைய வெப்சைட்டிலேயே கூட இதை போட்டிருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா கிளீனா போட்டிருக்கோம், கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம இன்ஷா அல்லாஹ்னு சொல்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. இந்த மாதம் ஜனவரி மாதம் 2012 21 22 மற்றும் 28 29 ஆகிய தேதிகளில் இஸ்லாமியருடன் சென்னையில் நடக்கவிருக்கும் விவாதம் இந்த வெப்சைட்ல நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படும் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெப்சைட்ல போட்டாங்க. Dear brothers, we would like to expose their double standard. Actually, they were speaking double standard. We want to expose their double standards when it comes to the matter of agreement that was happened between TNTJ and SAN. The agreement was there was no denial for the live telecast to happen in all the debates. It was an agreement. In the agreement, it was not mentioned. So whatever is not mentioned is, we know that it is accepted, and verbally we have accepted that there will be a telecast, and that's the reason that in the first day debate also they accepted it.
But in the agreement, if you see here, they mention as that in the name of Jesus, whatever they put, that in this month, January 2012, 21st, 22nd, and 28, 29, in these dates, there will be a debate with Islamic brothers in Chennai, and it will be live telecasted and they said that we are going to telecast it, and we are happily agreeing this, and we are going to live webcast it. அது மாத்திரம் இல்லாம அவங்க சொன்ன மாதிரியே டெலிகாஸ்ட் பண்ணாங்க லைவா. எந்த அளவுக்குன்னு சொன்னா அவங்களுக்கு லைவா டெலிகாஸ்ட் பண்றதுக்கு டெக்னிக்கல் தெரியல, டெக்னிக்கல் டீடைல்ஸ் தெரியல. அவங்க ஸ்டார்டிங்ல அவங்களோட வெப்சைட்ல லைவா டெலிகாஸ்ட் ஆகல. நம்ம வெப்சைட்டை ஓபன் பண்ணி நம்மளோட வெப்சைட் அட்ரஸ வாங்கி மேடையில பக்கத்துல உட்கார்ந்து அவங்க ஓபன் பண்ணி பாத்துக்கிட்டு இருந்தாங்க. நம்ம பக்கத்துல தான் அவங்க உட்கார்ந்து இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், போன ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் சிட்டிங் நெக்ஸ்ட் டு அட்ஜஸ்டன்ட் டு ஈச் அதர், பக்கத்துல உட்கார்ந்து இருந்தோம். நம்ம பாக்குறத பார்த்துட்டு இந்த அட்ரஸ் கொஞ்சம் கொடுங்க ரைட்டிங்ல எழுதி வாங்கி அதை ஓபன் பண்ணி அவங்க பார்த்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம வெப் மாஸ்டர் அப்பாஸ்ட இந்த டெக்னிக்கல் டீடைல்ஸ் கொஞ்சம் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து லைவா டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப அவங்களும் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. நம்ம டெலிகாஸ்ட் பண்ணதே அவங்களும் ஓபன் பண்ணி பார்த்தாங்க. Not only that, see their double standards again. They said that they wanted to telecast it. That's the reason in the first debate, they were searching people to get the help of it. They even were taking the help from one of our TNTJ brothers, Abbas, webmaster Abbas. He was they were asking him about how to telecast it, live webcast it. And we know that in the first debate, they were sitting in the adjacent seats, and they saw that we were watching the online webcast on our onlinepj.com. So after seeing that, they were also so curious about it, and they wanted to live webcast it. So they were taking the help from webmaster Abbas. அதுக்கு இது வந்து அவங்க வந்து இம்ப்ளிசிட் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க, மறைமுகமாகவே அவங்க வந்து இதை ஏத்துக்கிட்டாங்கன்னு தான் ஆயிருச்சு. இப்போ வந்து லைவ் டெலிகாஸ்ட் வந்து நாங்க அக்ரிமெண்ட்ல இல்ல அப்படின்னு அவங்க சொல்ல முடியாது. So it happened in the first debate that when they were trying to take the help of the brother to live webcast it, so it is so implicit, and they thought that it's an implicit approval, and it is unanimously agreed between both the parties. So that's why they were trying to do it. அதுக்கப்புறம் நேத்து போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து தடை உத்தரவு வந்திருக்குன்னு சொல்லிட்டு தகவல் சொன்னாங்க. அந்த தடை உத்தரவு வாங்கின பிறகு போன்ல பேசிக்கிறோம். எப்படி பேசுறோம், நம்ம அவங்கள்ட்ட சொல்றோம் எப்படியும் இந்த டிபேட் நடந்தே ஆக வேண்டும். அதனால நம்ம போலீஸ் ஆபீசர்கிட்ட போய் இந்த ஆர்டர் தர்ற ஆபீசர்கிட்ட நாங்களும் ஒரு ஆள் அனுப்புறோம். நாங்க ரெண்டு பேரும் அவங்கள்ட்ட ஆர்கியூ பண்ணுவோம். ஆர்கியூ பண்ணி எப்படியாவது ஒப்புதல் வாங்க பார்ப்போம். ஒப்புதல் தர முடியாது என்று மறுத்துவிட்டால் நம்ம எங்கேயாவது நடத்தணும். வேற எங்கேயாவது மண்டபம் முடித்து நடத்துவதாக இருந்தால் அது சிரமமா போகும் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அவங்க குறுக்கிட்டு சொன்னாங்க, ஒரு லாட்ஜில் ரூம் எடுத்து ஏதாவது டிபேட் பண்ணலாம் அப்படின்னாங்க. அப்ப நம்ம சொன்னோம், லாட்ஜில் போய் உட்கார்ந்து டிபேட் பண்ணாலும் அது ஒரு பப்ளிக் பிளேஸ், போலீஸ் வந்து அங்கேயும் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஆனா நம்ம பிரைவேட் பிளேஸ்ல வச்சுக்கிட்டா அவங்க ஒன்னும் செய்ய முடியாது போலீஸால. ஆனா நம்ம ஆபீஸ்லயே வச்சுக்கலாம். ஏன்டா அவங்களுக்கு ஆபீஸ் கிடையாது, அவங்களுக்கு ஆபீஸ் இல்லாதனால நம்ம ஆபீஸ்லயே இடம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து என்ன செஞ்சாங்க, ஒரு மெயில் அனுப்புனாங்க. They called up us today in the morning, and all of a sudden they started saying that the commissioner hasn't given permission, and these police people are trying to, they're trying to reject it. They say that the debate should not happen. So they were trying to give some inexcusable kind of, like they're just trying to flee away from the debate. What kind of arguments that you will put forth. So those kind of arguments and questions they will keep on posting on us. And after hearing that, verbally there was a talk between in the phone between TNTJ and SAN. So we clearly told them that for a hook or shook, this debate should happen. So what you do is you come down to a place so that we can have a debate in a private place. In our Markaz itself we can have. That's what we said in our TNTJ headquarters. But what they kept on saying is that if we come there, then again there will be a problem. இப்ப அவங்க என்ன பண்ணாங்க, உடனே அவங்க மெயில் அனுப்புறாங்க. அவங்க போன்ல பேசுறதா நம்ம ரெக்கார்ட் பண்ணி இருக்கிறோம். எல்லாத்துக்கும் ரெக்கார்டட் எவிடன்ஸ் இருக்குது. அவங்க மறுத்தாங்கன்னா அதையும் நம்ம போட்டுற முடியும். அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, நமக்கு ஒரு மெயில் அனுப்புறாங்க. அந்த மெயில தான் நீங்க பாக்குறீங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து நம்ம 28th and 29th டிபேட்டை கேன்சல் பண்ணி ஆர்டர் கொடுத்திருக்காரு. அதனால நீங்களும் நாங்களும் போனில் பேசிக்கொண்ட பிரகாரம் ஒரு ரெக்கார்டட் பிரைவேட் டிபேட், அவங்க இந்த வார்த்தைகளை தப்பா பயன்படுத்திருக்காங்க. ஒரு பிரைவேட் பிளேஸ்ல வச்சுக்கிட்டா போலீஸ் வந்து தொந்தரவு பண்ண முடியாது,
பப்ளிக் பிளேஸ்ல வைக்கிறது தான் போலீஸ் வந்து இடைஞ்சல் பண்ணும், தடுக்க முடியும். நம்ம வீட்டுக்குள்ளேயோ நம்ம ஆபீஸ்லயோ வச்சு டிஸ்கஸ் பண்றத, டிபேட் பண்றத போலீஸால் ஒன்றும் செய்ய முடியாது, சட்டத்தில் அவங்களுக்கு அதிகாரம் இல்லை நம்ம சொன்னதை அவங்க வந்து எப்படி எழுதிருக்காங்கடா, இட்ஸ் a பிரைவேட் டிபேட், பிரைவேட் ரெக்கார்டட் டிபேட் அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம அதை கேஷுவலா விட்டுட்டோம். ரெக்கார்டட் பிரைவேட் டிபேட் அட் யோர் ஆபீஸ், உங்களுடைய அலுவலகத்தில் நீங்க கேட்டுக்கிட்ட மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு வந்து நீங்க நம்ம 25 பேர் விவாதிப்பவர்களோடு சேர்த்து ஒரு 25 பேர் கலந்துக்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு, அதுல முக்கியமான பாட்டு அதர் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பீயிங் த சேம். மற்ற வந்து கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குதுல்ல, மற்ற விவாத ஒப்பந்தம் எல்லாம் அதெல்லாம் சேம் தான். என்ன ஒப்பந்தம்? நம்ம ஏற்கனவே பேசணும், லைவ் டெலிகாஸ்ட். அப்போ அவங்க அதை மறுக்கல. எப்ப இது போடுறாங்க? நைட்டு 7:45 மணிக்கு போடுறாங்க. நைட்டு 7:45 போடும் போதும் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. உங்க இடத்துக்கு நாங்க வரதுக்கு நாங்க தயார் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்து எங்களுக்கு ஒரு மரியாதைக்கா எங்களுக்கு ஒரு கடிதம் கொடுங்களேன், எங்க இடத்துக்கு வாங்கன்னு சொல்லி ஒரு இன்விடேஷன் கொடுங்க, ஒரு அழைப்பிதழ் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்மள கேட்கறாங்க. And then this thing happened verbally. Then they sent a mail to TNTJ, to us, that in the mail they specified that further to the Assistant Commissioner's order for cancelling the debate on 28th and 29th January, and your telephonic offer to have the recorded private debate at your office premise, we request you to officially send us an invite email so that our small friend circle of 25 members, apart from the resource persons, can come for the discussion at the amicable and private place with the terms and conditions being in the same while complying to the Commissioner's order. Meaning the terms and the conditions, whatever was put on the agreement, there is no change in that. We will come along with the person, the 25 persons, those including the speakers will be there. That's what they said. உடனடியாக நம்ம என்ன செஞ்சோம், இந்த மெயில் நமக்கு கிடைச்சது நமக்கு தெரியாது. இந்த போலீஸ் பிரச்சனைங்க நம்ம கவனிச்சிட்டு இருக்கும்போது அவங்க போன் போட்டு நமக்கு சொல்றாங்க, நாங்க மெயில் அனுப்பியிருக்கோம், கொஞ்சம் உடனே இன்விடேஷன் கொடுங்கன்னாங்க. இமீடியட்டா நம்ம 9:01 நம்ம மெயில்லாம் பெரும்பாலும் தமிழ்ல தான் இருக்கும், அவங்க தான் ஆங்கிலத்தில் எழுதுவாங்க. நம்ம 9 மணி 1 நிமிடத்துக்கு இமீடியட்டா ஒரு பதில் கொடுத்தோம். அதுல மண்டபத்தில் நடத்துவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் எங்களுடைய அலுவலகத்திலேயே விவாதத்தை வைத்துக் கொள்ளலாம். உங்களுக்கு இங்க இடத்துல பாருங்க, பாதுகாப்புடன் எவ்வித அசம்பாவிதமும் இல்லாமல் தலா 25 பார்வையாளர்கள் மட்டும் அனுமதிக்கப்படுவார்கள் என்பதையும் உறுதி கூறுகிறோம் அப்படிங்கறதெல்லாம் போட்டு, இடத்தையும் பார்வையாளர்களையும் எண்ணிக்கையும் தவிர மற்ற அனைத்தும் ஏற்கனவே செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏற்கனவே என்னென்ன கண்டிஷன்ஸ் போட்டுருக்கோம் நம்ம, அதுல எந்த சேஞ்சும் கிடையாது. இடமும் மாறி இருக்குது, ஆட்களோட எண்ணிக்கையும் மாறி இருக்குது. இது ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டதுனால அந்த சேஞ்சை தவிர வேற எந்த சேஞ்சும் இல்லை. நம்முடைய தலைமையகத்திலே வைத்துக் கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான முன்னேற்பாடுகள் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம். இதையே எங்களுடைய அழைப்பாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். அவங்க இன்விடேஷன் கேட்டாங்க, கேட்ட உடனே நம்மளும் கொடுத்துட்டோம். We also, after receiving the email from them at 7:49 p.m., 7:49 a.m. PM. It was 7:49 p.m. and then we replied to them at 8:91. And after sending the mail, we also told them that there will be, since we didn't get a chance to have a debate in any of the auditoriums because of the unavailability, so what we said that we will give you full protection, and with the protection we will take you here, and we will also do all the required things that are required for any persons as a guest. We will do all those things and take and note that the place and the people, all as we have agreed before itself, and the people will be 25 persons on the each side, and nothing is changed apart from the place and the number of people in the agreement. Apart from this, nothing is changed in the agreement. That's what we told them. And we also told them that take this as an official welcome email for you so that you can come here as they required before. 9:01 வரைக்கும் இதுல எந்த மாற்றமும் கிடையாது. Till 9:01 there was no change on this. அதுக்கப்புறம் திரும்ப அவங்க 9:01 நம்ம கொடுத்த அடுத்த நிமிஷமே அவங்க தயாரா காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. சாரி, 9:07 நம்ம 9:01 பதில் கொடுத்தோம். 9:07 அவங்கள்ட்ட இருந்து பதில் வருது. 6 நிமிஷத்துல பதில் வருது. தேங்க்ஸ் ஃபார் த இன்வைட், உங்களுடைய அழைப்புக்கு நன்றி, நாங்கள் இப்போது வருகிறோம் என்பதை உறுதி செய்கிறோம், உங்கள் இடத்துக்கு நாங்கள் வருவதை நாங்கள் உறுதி செய்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க.
ரெண்டு பேருமே என்ன செஞ்சிட்டோம், அந்த ஒப்பந்தத்துல வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல நிபந்தனைகள்ல எந்த மாற்றமும் கிடையாது, இடத்தையும் நேரத்தையும் தவிர எந்த மாற்றமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒத்துக்கிட்டோம். அதன் அடிப்படையில் அவங்க வர்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. When we sent the mail at 9:01, and after that, in just a span of 6 minutes, they replied the mail back at 9:07 exactly. You can see that we have a proof here. They said that we agree for the debate to happen. And they said that I'm just quoting from the mail. Thanks for your invite at your office. We hereby confirm our participation for the private debate to happen at your head office. Debate at your head office. So, whatever the mails that we sent before, they say that they agreed to it. That's what they meant. That's what you get from this mail. Whatever we sent before that, apart from the place and the number of people, there will be no change in the agreement. So they agreed it and they accepted the invitation also. And that's the reason they said that we confirm our participation in the debate. அதுக்கு அடுத்தது எல்லாம் தூங்க போயிட்டோம். நாளைக்கு காலையில உள்ள ஏற்பாடுகள் எல்லாம் செய்ய சொல்லிட்டு எல்லா டைரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இம்மீடியட்டா ஜெனரேட்டர் செட்டு, இபிக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு உடனே பெரிய வயரிங் போட்டு, என்ன ஹெவி லோடு, ஏசி எல்லாம் ஓட வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு ஹெவி லோடு, நம்ம ஆடியோ காரங்களை அவங்க வர சொல்லிருந்தோம், அவங்களை எங்க டிரான்ஸ்பர் பண்ணிட்டு வீடியோ அரேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். டேபிள் சேர்ஸ் நைட்டே எல்லாம் வந்து செட் பண்ணிட்டோம். அவங்க தங்குவதற்கு ஒரு ரூமும் கூட ஏற்பாடு பண்ணிட்டோம். ஏன்னா அவங்க இந்த இடத்துல தங்குனாங்கன்னா அவங்க கன்வீனியன்டா இருக்காது, வசதியாக இருக்காதுன்னு பக்கத்தில் உள்ள லாட்ஜ்ல அவங்களுக்கு 2 ஏசி ரூமும் புக் பண்ணிட்டோம். எல்லாம் புக் பண்ணி நாங்க அவங்க காலையில வந்துருவாங்க நம்பிக்கையோட நாங்க போய் படுக்க போயிட்டோம். அந்த நேரத்துல நைட் இரவு 12:40க்கு ஒரு மெயில் அனுப்பியிருக்கிறாங்க. அந்த மெயில என்ன போட்டிருக்காங்கன்னு சொன்னா, உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அது வரைக்கும் போலீஸ் ஆர்டர் பத்தி எல்லாம் ஒண்ணுமே பேச்சு இல்ல. அதுக்கு இங்கதான் சொல்றாங்க, போலீஸ் கமிஷனுடைய ஆர்டர் அடிப்படையில் நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அதுல கூட போலீஸ் கமிஷன் சொல்றாரு நிப்பாட்டி ஆகணும்லாம் சொல்லலாங்க. வி ரிக்வெஸ்ட் யூ, உங்களை தயவு செய்து கேட்டுக்கிறோம், இந்த வெப்காஸ்ட் மட்டும் பண்ணாதீங்க, லைவா வந்து நீங்க ரிலே பண்ணாதீங்க அப்படின்னு தயவு செய்து உங்களை கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்கிறாங்க. அவ்வளவுதான். After the confirmation of the mail that they sent at 9:07, as I just read out the agreement, they agreed and confirmed their participation in the debate. After this, what we did, we arranged all things that's required for the debate. We even booked the room for them, for their safety and for their privacy and hospitality. We booked a room for them and we arranged all the tables, chairs, and we called the generators. We started working from that time onwards. And later on, they are sending mail at 12:40 p.m. in the night. Just imagine, a.m. meaning in the night, midnight. Imagine who will answer those mails at that time. That shows their hidden hypocrisy. 12:40 a.m. they are sending a mail telling that with the light of Assistant Commissioner's order, we would request you not to have the live web telecast of tomorrow's program. Look at the time they are sending this agreement. Not the agreement, they are requesting this to happen. This shows their hidden hypocrisy also. அடுத்து நான் காலையில 8:45 மணிக்கு, அதான் இன்னைக்கு காலையில 8:45 மணிக்கு 10 மணிக்கு விவாதம் நடக்கும். விவாதம் நடப்பதற்கு 1.25 மணி நேரத்துக்கு முன்னால திரும்ப ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு நமக்கு போன் போடுறாங்க. நாங்க மெயில் அனுப்பியிருக்கோம், பார்த்து சொல்லுங்க, என்ன அனுப்பியிருக்கீங்க, இப்படி லைவா பண்ண வேண்டாம் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடக்குது. பேசும்போது பார்த்தா மெயில் இப்படி வந்திருக்குது. என்ன பண்றது, we are ready to start, நாங்க புறப்படுறதுக்கு தயாரா இருக்கிறோம். 9:10 மணிக்கு இங்க விவாதம் நடக்க போகுது. அவங்க பதில் எழுதுறாங்க நமக்கு, நாங்க புறப்படுறதுக்கு தயாரா இருக்கிறோம், ஆனா உங்க இமெயில் பதிலுக்காக நாங்க காத்துக்கிட்டு இருக்கிறோம். என்ன பதிலுக்கு, நாங்க இமெயில் லைவா டெலிகாஸ்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கறத நீங்க எங்களுக்கு போன்ல நம்ம பேசிக்கிட்ட அடிப்படையில் எங்களுக்கு உத்தரவாதம் தரணும். நீங்க உத்தரவாதம் தந்தா நாங்க உடனே புறப்பட தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. And today, after we believe that the debate will happen, and today at 8:47 a.m. they are sending one more mail asking us just one and a half, not even 1.5 hours, 1 hour 15 minutes before the starting of the debate. Again, they said, telling that in the mail that we don't want the live webcast to happen, so we are waiting for your confirmation on this. So please confirm, but we are ready to start. That's what they say. We are ready to start for the debate, but please reply to our mail that we have sent you, confirming that the live webcast should not happen. அதுக்கு அடுத்து நம்ம ஒரு பதில் போட்டிருந்தோம். அந்த பதில்ல நீங்க கமிஷனர் உத்தரவுல லைவா டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, நாங்க கமிஷன் ஆபீஸ்ல கேட்டுட்டோம், அதெல்லாம் அவங்க தடை இல்ல, இது சட்டப்படி கமிஷனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டோம்.
சொல்லிட்டு நீங்க புறப்பட்டு வாங்க அப்படின்னு சொல்லி போன்லயும் சொன்னோம், நம்ம கடிதமும் கொடுத்திருக்கிறோம். And we also sent back another email to tell them that there is no such laws to stop such things when the debate happens. It's a mutual agreement between us and you. And we also called the commissioner office, and nobody told that these things, that they should not happen, it will create problem. Nothing was told from the commissioner office side. That's what we tell them. And they will keep on just telling that no live web telecast should be there in the debate. அதாவது அவங்க என்ன சொல்லியிருந்தோம்னு சொன்னா, லைவா டெலிகாஸ்ட் பண்றதுக்கு நமக்கு எந்த ஆர்டரும் வாங்கல. நமக்கு போலீஸ் ஆபீஸ்ல இருந்து நமக்கு எந்த ஆர்டரும் தரல. அவங்களே செட்டப் மாதிரி தெரியுது. ஏண்டா நம்ம 2 பேரும் பார்ட்டி, நம்மளை கூப்பிட்டு எந்த ஆர்டரும் கொடுக்காம அவங்கள மட்டும் கூப்பிட்டு போலீஸ் ஆர்டர் கொடுத்திருக்குது. அது என்ன கொடுத்திருக்குன்னு சொன்னா, நடத்தக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்திருக்குன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. போலீஸ் கமிஷனுடைய ஆர்டர் பிரகாரம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. லைவாக நடத்தக்கூடாதுங்கிறாங்க. அப்ப நம்ம என்ன சொன்னோம், எங்களுக்கு அந்த மாதிரி எந்த உத்தரவும் எங்களுக்கு வரல. அதனால உங்களுக்கு தான் உத்தரவு வந்திருக்குது. நீங்க வேண்டாம் நடத்தாம இருங்க, நாங்க நடத்துறோம். எங்க லைவ்ல உங்க மக்களும் பாத்துக்கிடுவாங்க. மக்களுக்கு செய்தி போய் சேருவதற்கு இது உதவியாக இருக்கும். அந்த ஒருவேளை அப்படி நடத்துவது சட்டப்படி குற்றமாக இருந்தால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளுக்கு நாங்க பொறுப்பேற்றுக்கிறோம். ஏன்னா நாங்க மட்டும் தானே ஒளிபரப்புறோம், உங்க நெட்ல ஒளிபரப்பாகல இல்ல. ஆனா எல்லா பிரச்சனையும் நாங்க பொறுப்பேற்றுக்கிறோம், நீங்க தைரியமா வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிட்டு இருந்தோம். Then we said that there was no such denial from the police commissioner office to us, and they said that we have it from the police commissioner office for the ban of the debate. We said that we don't have any such ban. So what you do is, you come here, because we don't have any orders or the bans from the police commissioner office, we'll live webcast it in our place. And we will take all the problems. If any problems occurs, we will be the responsible for it. So you come here. And that's what we said. அதுக்கு அவங்கள்ட்ட இருந்து காலையில 9:20க்கு பதில் வந்திருக்குது. அந்த பதில்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல லைவ் டெலிகாஸ்ட் கமிஷன் ஆர்டர் பிரகாரம் கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தவங்க பதில் போடுறாங்க. என்ன போடுறாங்கன்னா, we asked for the cancellation of web telecast in the light of commissioner's order and not as per commissioner's order. கமிஷனர் ஆர்டர் உத்தரவின்படி நீங்க நடத்தாதீங்கன்னு நாங்க சொல்லல, அதன் வெளிச்சத்தில் நீங்க நடத்தாதீங்கன்னு நாங்க சொன்னோம். அதுல இருந்து நாங்க அப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. கமிஷனர் அப்படி சொல்லவில்லை, ஆனா நாங்க அதை அப்படிதான் நாங்க புரிஞ்சுக்கிறோம், அதனால நடத்த வேண்டாம் நாங்க சொன்னோம் அப்படின்னு சொல்றாங்க. Again 9:20 a.m. today they sent another mail saying, as we saw that they were just keep on telling that the ban is from the commissioner police office, that this debate should not happen, but now they are sending another mail at 9:20 a.m. telling that we requested that not the live web telecast to happen, and now it was not by the order or the order of the police commissioner, it is only in the light of the police commissioner. They were just contradicting themselves. Before they said it was an order of the police commissioner. Now they are saying that it is only in the light of police commissioner that this live webcast should not happen. நம்ம நிகழ்ச்சி நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம், எல்லா ஏற்பாடுகளும் செய்து வைத்திருக்கிறோம், சட்டப்படி எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி இருக்கிறோம், வராமல் நடத்தியும் காட்டி இருக்கிறோம். இன்னைக்கு ஃபுல்லா போலீஸால எந்த பிரச்சனையும் வரல, நம்ம லைவா டெலிகாஸ்ட் பண்றோம்னு தெரியும். இங்க போலீஸ் ஐஎஸ் எல்லாம் விசாரிச்சுட்டு போயிட்டாங்க. இதே மாதிரி மற்ற இடங்களிலும் லைவா நடத்திக்கிட்டு நம்ம நடக்கக்கூடிய நிகழ்ச்சி லைவா எல்லா தமிழ்நாடு முழுவதும், தமிழ்நாடு மட்டும் இல்ல எல்லா இடத்திலையும் மக்கள் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுவரைக்கும் போலீஸ்ல இருந்து எந்த தடையும் வரவில்லை, நடந்துகிட்டு இருக்குது. இதை அவங்கள்ட்ட சொல்றோம், எனக்கு சட்டம் தெரியுங்க, நல்லா தாராளமா நடத்தலாம் அப்படின்னு சொன்ன பிறகும் அவங்க மறுக்கிறாங்க. மறுத்துட்டு என்ன சொல்றாங்க, வேண்டாம் 9:15 மணிக்கு சொல்றாங்க பாருங்க, 9:20க்கு சொல்றாங்க. விவாதம் நடத்துறதுக்கு பதிலா நீங்களும் நாங்களும் போலீஸ் கமிஷனர் ஆபீஸுக்கு போவோம், உங்களுக்கு தான் போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்ல ஆள தெரியுங்கிறீங்களே, எதை சொல்றாங்க, நம்ம போலீஸ் கமிஷனர் ஆபீஸ் விசாரிச்சோம்ல, விசாரிச்சதை வச்சு அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு தான் போலீஸ் கமிஷனர் ஆபீஸ் எல்லாம் தெரியுங்கிறீங்கல்ல, வாங்க நீங்களும் நாங்களும் போய் நடத்துவதற்கு அனுமதி கேட்போம். எப்ப அனுமதி வாங்கி எப்ப நடத்துறது, நடத்த முடியாமல் போய்விடும். அவங்க தட்டி கழிப்பதற்குள்ள வேலையை பார்த்தாங்க. நம்ம சொன்ன தயாராக இருக்கிறோம் வாங்க அப்படின்னு திரும்ப அழைத்தோம். Just they were trying to evade the debate. What they said is, as we have shown them today, that even they will keep on telling that there was a ban for the debate not to happen because of the live web telecast. But today we have shown to the world that this live telecast has happened today, and that a debate kind of a discussion has happened, and the people have seen it since morning. So there was no problem. People will keep coming, going, there was no problem.
We have shown this today. And what they said is, again, at 9:19 a.m., they sent one more mail telling that because you have a good contacts with the commissioner office, what we can do is we both will go there and we'll request the commissioner so that the live webcast and whatever the things to happen, let that happen in the debate. See the way they are trying to evade the debate at 9:20 a.m. அவங்க சொல்வதில் உண்மையாளர்களாக இருந்திருந்தால் அவங்க அங்கன உட்கார்ந்து மெயில் அனுப்பியிருக்க கூடாது 9:20க்கு. இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து நம்மள்ட்ட இங்க உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கணும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, நம்ம டிபேட் செய்தால் பிரச்சனை ஆகிவிடும், மேற்கொண்டு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிருந்தாங்களாவது நியாயம் இருந்திருக்குது. அங்க உட்கார்ந்துகிட்டு நடத்த முடியாது மெயில் அனுப்பிக்கிட்டு இருக்கிறது வர தயார் இல்லை என்பதை தான் காட்டுகிறது. அதையும் சொன்னோம், நேர்ல வாங்கன்னு கூப்பிட்டோம், அதுக்கும் அவங்க மறுத்துட்டாங்க, அதுக்கு பதிலே வரல. We also asked them to come over here in our headquarters so that we can sit and discuss on this, and then we will see what are the things that can happen later. But they didn't come. It shows their untruthfulness and dishonesty to themselves. If they wanted really the debate to happen, they should have come to this place. After coming only, they should have discussed whatever the problems that had. We both would have faced that problem. But they didn't come to this debate at all. They just fled away. அடுத்தது நம்ம அதுக்கு உடனே 40 அவங்க முதல் மெயில் பாத்தீங்களா 9:20க்கு அனுப்புறாங்க. அது வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்கோம், வாங்க வாங்கன்னு. வராமல் இருக்கும்போது 9:46க்கு நம்ம ஒரு மெயில் அனுப்பி இருக்கிறோம். கமிஷன் ஆபீஸ்ல இருந்து எந்த தடையும் இல்லை என்று நீங்க ஒத்துக்கிட்டதுக்கு நன்றி. அவங்க முதல்ல வந்து தடைன்னு சொன்னாங்கல்ல, தடை இல்லை என்று சொன்னதுக்கு நன்றி. உங்களுக்கு சொந்தமான கிறிஸ்துவ மிஷனரிக்கு சொந்தமான இடத்துல நீங்க நடத்துவதற்கு நீங்களே அனுமதி வாங்கிட்டு நீங்களே மறுக்கவும் வைக்கிறதுக்கு மாதிரி ஏற்பாடு செய்து விட்டு நீங்க தப்பிச்சு போறதுக்கு பொய்யான காரணம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு ஒரு பதில் கொடுத்திருந்தோம். சொல்லிட்டு திட்டமிட்டபடி காலை 10 மணிக்கு லைவாக நிகழ்ச்சி நடக்கும், விவாதமும் தொடரும் அப்படின்னு சொல்லி நம்ம கடைசியா ஒரு பதில் கொடுத்திருந்தோம். With this, we also again sent a mail at 9:46 a.m. clearly telling them that whatever the things you already agreed that the ban was only in the light of commissioner, but not as per the order of the commissioner to ban the debate. So what we said that this proves that you were only trying to evade the debate. You were not ready for it. That's the reason you agreed to it now, and you were contradicting yourself and telling the lies. உங்களுக்கு உண்மையிலேயே இந்த விவாதத்தை நடத்துவதற்கு அவங்களுக்கு அக்கறை இருந்திருந்தால் இடம் வந்து பிரச்சனை கிடையாது, லைவாக நடத்துவதா இல்லையாங்கிறது மட்டும்தான் பிரச்சனை. இந்த இடம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் இந்த இடத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டு நம்ம வேண்டாமே, போலீஸ் பிரச்சனை வரும் சொல்றாங்களே, சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கணும், லைவ் வேண்டாமேன்னு கேட்டிருந்தால் கூட அப்போது கூட ஒரு முடிவுக்கு வந்திருந்திருக்கலாம். சரி, இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க, வந்து கோரிக்கை வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கூட மக்கள்கிட்ட வந்து லைவா ஒரு மெசேஜ் மட்டும் கொடுத்துட்டு இப்படி சில தவிர்க்க முடியாத காரணங்கள் வெப் கேன்சல் ஆகுதுன்னு கூட சொல்லி இருக்க முடியும். ஆனால் அவங்க வருவதற்கே தயாராக இல்லை. ஆனால் இடம் காரணம் இல்ல, வருவதற்கு இடம் தடையே இல்லை, அதெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. அவங்க காரணம் சொல்வதெல்லாம் ஒரு நொண்டிச்சாக்கு, பொய்யான காரணம் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. லைவ் டெலிகாஸ்ட் என்று. They were only keep on saying that it is a live web telecast that should not happen for the debate. But at least they should have come to a place. At least if they could have come, at least we could have discussed on this and then decide upon whether to have a live web telecast or not. But they didn't do like that. By just sitting there itself, keep on sending the mails very late when the debate is only about to start in few minutes. They were just keep on sending the mail telling that this live web telecast should not happen. This shows their hypocrisy. This shows the double standard that they are trying to evade the debate with some excuses. இப்போ அவங்க போலீஸ் கமிஷன் ஆர்டர்னு சொன்னாங்கல்ல, அந்த போலீஸ் கமிஷன் ஆர்டர் வந்து இதுதான். And they sent that order that they were saying that there was some commissioner order not to have the debate when it has a live webcast or in a public place. Then they said they sent the order. இதனுடைய தமிழாக்கத்தை இங்க போட்டிருக்கிறோம். அந்த தமிழாக்கத்துல என்ன போட்டிருக்குன்னு சொன்னா, அந்த காவல்துறை உத்தரவில் என்ன இருக்குன்னு சொன்னா, டிஎன்டிஜேயின் பேச்சாளர்கள் பைபிளில் கேவலமான கருத்துக்கள் இருக்கிறது என்று குற்றம் சுமத்துகின்றனர். இதை கொண்டு பைபிள் இறைவேதம் இல்லை என்று வாதிட்டார்கள். போலீஸ் ரிப்போர்ட். போலீஸ் தெளிவா சொல்லுது, போலீஸுக்கும் சொல்லி என்ன நம்ம என்ன பேசணும் தெளிவா சொல்றாங்க. போலீஸ்ல பைபிள் உள்ள கேவலமான கருத்துக்களை எல்லாம் சொல்லி பைபிள் இறைவேதம் இல்லை என்று டிஎன்டிஜே சொன்னார்கள். இதை தவிர டிஎன்டிஜே வேற எதுவுமே சொல்லல. And the reasons they get that why the police commission doesn't want the debate to happen, the reason they gave is that
because the Muslim brothers used certain words from the Bible. அதாவது what the police quoted is the TNTJ speakers. The speakers of TNTJ quoted depraved acts allegedly mentioned in the Bible and argued that Bible could not be considered sacred book. This was the reason the police commissioner gave for banning the debate. Next. அது மாத்திரம் காரணமாக சொல்லவில்லை, அடுத்த சில காரணம் சொல்றாங்க. என்ன காரணம் சொல்றாங்கடா, சான் அமைப்பினர் குர்ஆன் இறைவேதம் இல்லை என்று வாதாடினார்கள். தலைப்பை விட்டு வெளியே போயிட்டாங்க போலீஸே சொல்லுது. போலீஸுக்கு தெரிஞ்சிருச்சு. அவன் பைபிளை அவர்கள் நிரூபிக்கவே இல்லை, பைபிள் இறைவேதம் என்று அவங்க பேசவே இல்லை, குர்ஆன் இறைவேதம் இல்லை என்று இன்னைக்கு நடக்கிற தலைப்பு அன்னைக்கு பேசிட்டாங்க. இப்ப ஏன் வரலன்னு தெரியுதா? போன வாரமே சரக்கு முடிஞ்சு போச்சு, இந்த வாரம் வந்து என்னத்தை பேசுறது? அதனாலதான் ஓடி இருக்கிறாங்க. இது நம்ம ரிப்போர்ட் இல்ல, போலீஸ் ரிப்போர்ட். அதனாலதான் இந்த ரிப்போர்ட், இந்த ஆர்டரை ரொம்ப சின்னதா போட்டிருக்கிறாங்க. போலீஸ் என்ன சொல்லுது? சான் அமைப்பினர் குர்ஆன் இறைவேதம் இல்லை என்று வாதிட்டார்கள். இங்கிலீஷ்ல You read the third point. They said that the reason for the third point they gave is because we have already trying to prove that the Quran is not the word of God. That's the third point they have given. See, read this. I'm not able to read it properly. Similarly, speakers of Sakshi Apologistic Network depreciated the critic against Bible by TNTJ deplored for alleged vulgar description of women and debated that the Quran is not the holy one. The police intelligence report is that the Christians did not establish that the Bible is not the word of God. Instead, they argued that Quran is not the word of God. They have poured out whatever they have materials they had last week itself. That's why they are not able to come and talk today. And the intelligence reports continues. அது மாத்திரம் இல்ல, போலீஸ் உத்தரவுல இன்னும் சில செய்தியும் சொல்லிருக்கு, தடுக்கிறதுக்கு இன்னும் சில காரணம் சொல்லிருக்காங்க. என்ன காரணம் சொன்னா, அதன் பிறகு சான் அமைப்பினர் விவேகானந்தரை இழுத்து வந்து அவர் எழுதிய ராஜயோகி என்ற புத்தகத்தில் விவேகானந்தர் நபிகள் நாயகம் ஒரு யோகி இல்லை என்ற கருத்தை எடுத்து வைத்தார்கள். அதனாலையும் தடுக்கிறாங்க. நம்ம வந்து அது தலைப்பே கிடையாது, நம்ம அடுத்தவங்களை பத்தியே பேசவில்லை. போலீஸ் ரிப்போர்ட் தெளிவா சொல்லுது, அவங்க பைபிளை பத்தி பேசிட்டு இருந்தாங்க, கிறிஸ்தவர்களை பத்தி பேசிட்டு இருந்தாங்க, பைபிளை பத்தி பேசல, குர்ஆனை பத்தியும் விவேகானந்தரை பத்தியும் பேசிட்டு இருந்தாங்க. நபிகள் நாயகத்தை பத்தி பேச வேண்டிய தலைப்பு ஒரு வருஷம் கழிச்சு உள்ளது. The police commissioners, the denial of for the debate, it clearly explains that the first thing is that the Muslims were speaking on the Bible that it is not the word of God, and secondly, the Christians, they were saying that the Quran is not the word of God, which today's debate, for which maybe that's the reason they didn't show up, and thirdly, they said that because Vivekananda has quoted something wrong about Prophet Muhammad, that is one of the reasons, and that was not the topic at all. The police report clearly says, further, they means that the SAN, Sakshi Apologistic Network. Can you see this? They alleged Vivekananda, Hindu saint, in his book Raja Yogi, has mentioned that Nabigal Nayagam is not a yogi. நம்ம நபிகள் நாயகம் யோகின்னு சொல்லையே, அவங்க நபின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறோம், யோகி இல்லையே அவங்க. அப்ப so the reason for banning was 3. One is Tamil Nadu Tawhid Jamaat was talking about Bible and the SAN was talking about Quran and Vivekananda. அப்ப பைபிள் இந்த நிகழ்ச்சியை தடை செய்வதற்கு போலீஸ் சொன்ன காரணம் 3. அதை தெளிவா சொல்றாங்க. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பைபிளை பத்தி பேசுறாங்க, டிஎன்டிஜே சான் வந்து குர்ஆனை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க, விவேகானந்தரை பத்தியும் பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அடுத்த விவரம் சொல்றாங்க பாருங்க. இது போன்ற விவாதங்கள் 2 நூல்களை குறித்து இரு மதங்களையும் சேர்த்து மற்ற விவாதக்காரர்கள் அடுத்த மதம் குறித்து பேசும்போது மக்களின் மனம் புண்படுகிறது. இந்து, கிறிஸ்துவ, முஸ்லிம்கள் உள்ளிட்டவர்கள், அதனையும் கிளீனா போட்டான் பிராக்கெட்டுக்குள்ள, டிஎன்டிஜே தவிர வேற எந்த முஸ்லீம்களும் பாத்துக்கிறீங்க, எந்தெந்த இயக்கங்கள் கழகங்கள் தெரியல, ஜமாத்துகள் தெரியல, டிஎன்டிஜே தவிர உள்ள மற்ற முஸ்லீம்கள் எல்லாம் பைபிளை பத்தி குறை சொல்லக்கூடாதுன்னாங்களாம். இந்த முஸ்லீம்கள் டிஎன்டிஜே தவிர உள்ள மற்ற முஸ்லீம்களும் இந்துக்களும் கிறிஸ்துவர்களும், இதையே இந்துக்கள் சொல்றாங்க முஸ்லீம்கள், அதாவது பைபிளை பத்தி பேசும்போது முஸ்லீம்கள் வந்து சொல்லக்கூடாது. முஸ்லீம்கள் யாரும் சொல்லியிருந்தாங்கடா அவன் எப்படிப்பட்ட முஸ்லீம்னு யோசனை பண்ணிக்கிறீங்க, அதுவும் தெளிவா சொல்லிட்டான். முஸ்லீம்கள் தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தவிர மற்றவனுங்க எல்லாம் அது அப்படின்னு சொல்லிட்டான். அடுத்தது என்ன சொல்லிட்டாங்க, கிறிஸ்துவர்கள் வந்து ரோஷப்படுறது நியாயம்தான், அது வந்து தவிர்க்க முடியாது.
பைபிள்ல உள்ளத சொல்லணும்னா அவங்க கோபம் தானே செய்யும். ஹிந்துக்கள் ஏன் கோபப்படணும்? கோபப்படுறது நியாயம் இல்ல. கோபப்படுவதற்கு காரணம் விவேகானந்தரை பற்றி பேசியது. விவேகானந்தரை பற்றி யார் பேசியது? முஸ்லிம்களா? சான். இது அவங்க வேறெண்டே பேசியிருப்பாங்களோன்னு தோணுது. விவேகானந்தரை பத்தி இங்க பேச வேண்டியது இல்ல. அவர் நபிகள் நாயகத்தை யோகின்னு சொன்னாரா சொல்லலையா அவர் தலைப்பே கிடையாது. பைபிள் இறைவேதமாங்கிற தலைப்புல அவங்க பேச வேண்டிய நோக்கமே திட்டமிட்டு சதி செய்கிறார்களோ அவங்க வேறுன்னு தான் செய்யறாங்களோங்கிற சந்தேகத்தை தான் ஏற்படுத்துது. And the fifth point, you see, it says that the critic against the holy books, Bible and the Quran by other community debates hurt religious sentiments of the people. Religious sentiments. Further, Hindus, Christians, Muslim organizations, in the brackets, they put other than TNTJ. Object the live telecast of the program in certain TV channels. See, look at these points that has been mentioned in this. This proves that they were just trying to evade the debate. அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த மக்கள் முஸ்லிம்கள் டிஎன்டிஜே தவிர உள்ள மற்றவங்க இருக்காங்கல்ல, இந்து கிறிஸ்துவ முஸ்லிம்கள் உள்ளிட்டவர்கள் டிஎன்டிஜே தவிர அவங்க என்ன சொல்றாங்களா, இது போன்ற விவாதங்களை நேரலை செய்வதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். கோரிக்கை வைத்திருக்கிறாங்களாம் போலீஸ் ஆபீஸ்ல, இந்த மாதிரி இதுக்கு நேரலையா லைவா டெலிகாஸ்ட் பண்றது தடை விதிங்க அப்படின்னு கோரிக்கை வைத்திருக்கிறாங்களாம். And you clearly see in the fifth point they mention that the Hindus, Muslims and Christians, Muslims in the bracket other than TNTJ, that they have, Object. Here it says object. Yes. Object the live telecast of the program in certain TV channels. They're trying to say that these people went to the police commissioner and asked them not to have such a live webcast in the debates, and the debate should happen like this. லைவா டிவில போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மக்கள் கேட்டுக்கிட்டாங்களாம். நம்ம டிவில போடவே இல்ல, டிவில போடுறதுக்கு முயற்சிக்கவும் இல்ல போற வரைக்கும். அவங்க போலீஸ் கமிஷன் ஆபீஸ்ல என்ன குற்றச்சாட்டு வைத்திருக்காங்கன்னா, இதெல்லாம் அவங்க நடத்திக்கிட்டு போட்டோம், டிவில லைவா போட வேண்டாம்னு சொல்லி சொல்லுங்க. நம்ம டிவில லைவா போடல. நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ், இந்த பெட்டிஷனை வாங்கிக்கிட்டு கமிஷன் ஆபீஸ்ல இருந்து என்ன ஆர்டர்னு சொன்னா, இந்த டிபேட் நடக்க கூடாது, அதனால் நாங்கள் நடத்துவதற்கு அனுமதிக்க கூடாது, இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடாது என்று டி நகர் டெப்டி கமிஷனர் மற்றும் துணை ஆளருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனால் பிற மதத்தின் உணர்வுகள் பாதிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆர்டர் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடாதுன்னு தான் ஆர்டர். தெளிவான ஆர்டர் என்ன? தெளிவான ஆர்டர் நிகழ்ச்சியை நடத்தக்கூடாதுன்னு. ஆனால் அவங்க நடத்துறதுக்கு தயாரா இருந்தாங்க, வர்றதுக்கு தயாரா இருந்தாங்க. அந்த அமைப்புல என்ன சொன்னாங்க, லைவா பண்ணக்கூடாதுங்கிறான்னு சொன்னாங்க. போலீஸுடைய ஆர்டர் நடத்தக்கூடாதுங்கிறது, அதை மீறுவார்களாம். எதை போலீஸ் சொல்லவில்லையோ அதை செய்ய வேணாங்கிறாங்க. In the sixth point, you see the Deputy Commissioner of the Police, T. Nagar, and the Assistant Commissioner of the Police, T. Nagar, range, they instructed not to allow to conduct such programs, hurting the religious sentiments of the other communities. They are ready to accept the ban for the debate. They are ready to accept the ban for the live web telecast, but they are not ready to accept this. This proves that they are just showing the double standards. இது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா தெளிவா இருக்குது. டிவி சேனல்ஸ்ல ஒளிபரப்பதான் போட்டிருக்குது. தமிழ்ல தான் நம்ம தான் தவறாக மொழிபெயர்த்து விட்டோம். லைவ் நேரலையாக போட்டிருக்கோம். நேரலையாக டிவிங்கிற வார்த்தையை சேர்க்கணும். டிவிங்கிற வார்த்தை விட்டுருச்சு. And in the English, the original copy of the commissioner, the petition, if you see, it clearly says that in certain TV channels they should not be telecasted. The word mentioned as the TV channels, but in Tamil we have wrongly translated it as live webcast. No, we have not wrongly translated. We have left out the word TV. Left out the word TV. But the ban is, it's not a ban. It's only a request from the police, to the police, to ban live telecast in TVs. But the police has not taken any orders, issued any orders on that. They issued orders only to stop the debate. But whereas the SAN is ready to debate. The police has banned the debate, but the SAN is ready to debate. The police has not ordered any instructions regarding live telecast in net. But they are requesting not to telecast in the net. Pardon? Not to conduct programs which are hurting the religious sentiments of the communities. அவங்க சப்ஜெக்ட்லயே லைவா டெலிகாஸ்ட் பண்ணுங்கிறதெல்லாம் பேசவே இல்ல. உத்தரவு என்ன நடத்தக்கூடாதுங்கிறது தான். ஆனால் இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ரெட்டை வேடம் நடத்துறதுக்கு நாங்க ரெடி, ஆனால் லைவா பண்ணக்கூடாது, நெட்ல பண்ணக்கூடாது, அடிக்கிறத உள்ளுக்குள்ள வச்சு அடி, வெளியே காட்டாத. If you see in the subject, it is
It doesn't say that it should not be live webcasted. You clearly read the subject says not to conduct such programs which hurts the religious sentiments of the other communities. It doesn't say like that. The live web telecast is not mentioned there. இதோட நிறுத்திக்கிறாம அடுத்தது என்ன பண்றாங்கன்னா, அவங்க செய்யறது நியாயம்னு காட்டுறதுக்கு ரொம்ப புத்திசாலித்தனமா உடனே ஒரு அட்வொகேட்ட போய் ஆர்டர் கேட்டிருக்காங்க, ஒப்பீனியன் கேட்டிருக்காங்க. அட்வொகேட் முத்துக்குமாருங்கிறவங்க அதுக்கு ஒப்பீனியன் கொடுத்திருக்காங்க. நம்ம அவங்களுடைய ஒப்பீனியன் நம்ம வந்து குறைய சொல்ல விரும்பல. ஒவ்வொரு அட்வொகேட்டும் ஒவ்வொரு ஒப்பீனியன் கொடுப்பாங்க. ஆனால் அந்த அட்வொகேட் கொடுத்த ஒப்பீனியன்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் கிளியரா சொல்லிருக்காரு, it further directed that the concerned jurisdictional police official not to allow the program itself. புரோகிராமே நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஆர்டர் சொல்லிருக்குது அப்படின்னு தெளிவா சொல்லிருக்காரு. சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவருடைய கருத்தை சொல்லிருக்காரு. Since the program itself is banned, the Joint Commission of Police, by the Joint Commission of Police, there cannot be any order in live telecast. அதாவது இந்த நிகழ்ச்சியே நடத்தக்கூடாதுன்னு உத்தரவாகி இருக்குது. கமிஷன் என்ன உத்தரவு போட்டிருக்காரு? நிகழ்ச்சியே நடத்தக்கூடாதுன்னு போட்டாரு. நிகழ்ச்சியே நடத்தாமல் இருக்கும் போது நடத்தக்கூடாதுன்னு உத்தரவு வந்த பிறகு நீங்க எப்படி லைவா பண்ண முடியும்? அதனால லைவா பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்காரு. அதான் அட்வொகேட்டுடைய கருத்தாக அவர் சொல்லிருக்காரு. ஆனா நம்ம என்ன கேட்கிறோம், அதுக்கு இவங்க என்ன பதில் போட்டிருக்காங்கடா, இது வரைக்கும் கீழே வரைக்கும் என்ன சொல்லிருக்காங்கடா, போலீஸ் கமிஷனருக்கு நாங்க சட்டத்துக்கு நாங்க கட்டுப்பட்டவங்க, கமிஷனர் வந்து லைவா பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டா நாங்க லைவா பண்ணக்கூடாது, போலீஸ் தான் நடத்தவே கூடாது, நடத்துறதுக்கு தயாராக இருக்கிறீங்க. அப்ப இது இரட்டை வேடம், வராமல் போவதற்கு பொய்யான சாக்குகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். They went and took the advice of the counsel of the learned advocate of the High Court, and as per the lawyer, what he said is that these such type of programs should not be conducted under the judicial police official and not allow the programs itself to take place. That's what the lawyer said. But it shows the double standards with this. What is that? The commissioner of the police, they banned the live web telecast, and here the lawyer is telling that the program itself should not happen. இத மாத்திரம் போடாம அவன் முட்டாள்தனத்தை திரும்பவும் வெளிப்படுத்துறாங்க பாருங்க. கீழே சான் கமெண்ட் அவ கமெண்ட் வர அடிச்சுக்கிறான். அதுல என்ன போட்டிருக்காங்கன்னா, சான் does not want to go against the police order. போலீசுடைய உத்தரவுக்கு எதிராக சான் செயல்பட விரும்பவில்லை. போலீஸ் ஆர்டர் தெளிவாக சொல்லுது நிகழ்ச்சியை நடத்தக்கூடாது, அதை நடத்த தயாராம் சொல்லிட்டு சொல்றாங்க. போலீஸ் உத்தரவுக்கு எதிராக சான் நடக்க தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நாங்க டிஎன்டிஜி பொய்யான உத்தரவாதங்கள்லாம் ஏத்துக்கிற முடியாது. எப்ப சொல்றாங்க இது? இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி நடத்தும் போது அவங்க போட்டிருக்கிறாங்க, டிஎன்டிஜி உத்தரவாதத்தை நாங்க ஏத்துக்கிற முடியாது, பாதுகாப்பு உத்தரவுன்னு அவங்க சொல்றாங்க. பிஜேக்கே பாதுகாப்பு இல்லைன்னு 2 போலீஸ் இருக்குது, அவங்க எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதத்தை வச்சிருக்காங்க. இது எவ்வளவு கிறுக்குத்தனமான வாதம்? பாதுகாப்புன்னா என்ன பாதுகாப்பு கொடுப்போம்னு சொல்லிருக்கிறோம். இங்க வந்தியண்டா முஸ்லீம்களால், இங்க இருக்கக்கூடிய மக்களால் நீ என்ன கருத்து சொன்னாலும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. இங்க இருந்து நீ வெளியே போற வரைக்கும் பாதுகாப்பு கொடுப்போம் தான். நீ அவன்கிட்ட கடன் வாங்கிட்டு ஏமாத்தி இருப்ப, உன்னை எவனா தலையை போடுவான், கல்ல போடுவான், கல்லால் அடிப்பான், அதுக்கு நானா பொறுப்பு? அதுக்கு நான் உனக்கு பாதுகாப்பு தர முடியுமா? பாதுகாப்புன்னா என்னன்னே புரியாது, கிறுக்கு பயல்களா இருக்கானுங்க. வேற வழி இல்ல. இதுக்கு மேல என்னத்தை சொல்றது? இத போட்டுக்கிட்டு அவன் ரொம்ப புத்திசாலித்தனமா பிஜேகே பாதுகாப்பு இல்லன்னு 2 போலீஸ் போட்டிருக்காங்க, நீங்க எங்களுக்கு பாதுகாப்பு தருவியா? அப்ப எந்த தைரியத்துல வந்து நீங்க சொன்னதை ஏத்துக்கிட்டு நாங்க வர தயாரா இருக்குன்னு கடிதம் கொடுத்த? அப்ப இல்லாத மூளை இப்ப வந்துருச்சா? அப்போ மூளை வேலை செய்யலையா? What you see during the course of the debate, they put up a comment in their website. They have written it as SAN doesn't want to go against the police order, as if they are obeyed all the police commissioner orders things in the petition. And they said that SAN suggested that both SAN and TNTJ should together approach the police to get the permission. The assurance of TNTJ that they will take care of the security is hollow, as PJ himself takes 2 state police personnel with him. If he cannot protect himself, how is he going to protect others? I think they don't know the meaning of what we actually said about the security. What we were talking about them is that when they come and do the debate, when they criticize Islam, even if they criticize our Prophet, Islam, anything, we will not hurt them. We will not allow any people to hurt them, and we will take them, we will check their hospitality, and we'll just go and lead them so that they can go safely. That's what we said, even if they criticize Islam. If if they are having any personal problems like getting credit from someone else, and that time if someone comes and hits us, we are not responsible. We were not speaking about that security. This shows that they are so ignorant, they don't even know what it means. இதுக்கு பிறகும் லைவ் டெலிகாஸ்ட் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சி பண்ணிட்டு இருந்தோம்ல, அவன் லைவா பண்ணிட்டு இருந்தான். அவன் நெட்ல லைவா உட்கார்ந்துட்டு பேசிட்டு இருக்கான். இன்னைக்கு விவாதம் ஏன் நடக்கவில்லை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து பேசுறான். அப்புறம் இன்னொருத்தன் பேசுறான், அவங்க விவாதம் பண்ணிட்டு இருக்காங்களா, நாங்க தான் போகலையே, யார்கிட்ட உட்கார்ந்து விவாதம் பண்றாங்க அப்படின்னு அது ஒரு நக்கல்.
அதெல்லாம் லைவா பண்ண முடிஞ்சவங்களுக்கு இது ஏன் பண்ணக்கூடாது? And moreover, you see that they said they gave the prime reason as the live webcast that should not happen for the debate. But when you see, they themselves were doing it in the live today. When during the course of the discussion that we had, they were having it similarly, simultaneously on the other hand. And as if they are someone else is asking that how come you're not doing the debate, right? No. When this program was going on during this program was going on, while the program was going on, they telecast live on the net some programs. In that program, one person is saying they are spelling out the reasons why they are not conducting a debate today. The other person is saying, we are here, and with whom are this TNTJ people debating? They have been watching our debate live, and they are posting a question in on their channel, saying, when we are here, how can they debate without us? So they have been relaying webcasting today live. But whereas they do not want to webcast this debate live. So this shows the double standard. So this is the reason why this debate didn't happen. The reason was not we, it was entirely they. They didn't come for the debate. Hypocrisy. Because you know what happened. We have told you the reasons, and they didn't have any points to debate. Whatever they had, they have exhausted it last week itself. அவங்க வந்து வராத காரணம் நம்ம இல்ல, அவங்க தான். அந்த காரணத்தை எல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டோம். அவங்க என்னென்ன இந்த வாரம் சொல்லணும்னு நினைச்சாங்களோ அதையெல்லாம் பெரும்பகுதியான செய்திகள் அவங்க நேத்தே சொல்லிட்டாங்க. அவங்க சொல்லாமல் ஏதாவது ஒன்னு ரெண்டு விடுபட்டு இருந்தா அதையும் நம்மளே எடுத்து சொல்லிட்டோம். அவங்க வராம போனாலும் நமக்கு வந்து பாதிப்பும் இல்லை. இருந்தாலும் இந்த நம்ம ஆதாரங்களாக சில சமர்ப்பித்தோம்ல சயின்ஸ்ல, அதுல வந்து அவங்க வந்திருந்தாங்கன்னா ஏதாவது கேள்வி கேட்பாங்க. அதுக்கு இன்னும் அதிகமான ஆதாரங்கள் இருக்குது. ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு 2 ஆதாரம் போடலான்னு பார்த்தோம். அவங்க ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்கன்னா அது துணை ஆதாரமாக 2 ஆதாரம் போடுவோம். அது குரான் இறைவேதம் தான் நிரூபிக்குங்கிற மாதிரி ஆதாரம் வைத்திருந்தோம். ஆனா வராம போனதுனால எங்களுக்கு ரொம்ப சோர்வு தட்டிடுச்சு. ஆனா எல்லாம் நல்லபடியா நடத்தி முடிச்சிட்டோம். It's totally their mistake that they didn't come turn up for the debate, but we had prepared all the preparations for the debate. That whatever the questions they were having the doubts, we were having all the answers for them. That we had two authenticates. Whatever the questions they asked, we had 2 answers for them. But it's their shows the dishonesty and the hypocrisy that they didn't turn up the debate. It's not our mistake. Allah